பயிற்சி கொடுக்கறேன். ஆனா நான் சொல்ற வேலையை அதுக்கு பதிலா நீ செஞ்சாகணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல அழகா பெருசா கேர்வியா ஒண்ணு வேணும். பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெருசா இருக்க கூடாது. பாரு, அந்த ரெயின்போ எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அழகா தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சவுண்ட் வில்லேஜோட சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இத லார்ட் ஒகாகே கிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேசினதை ஒட்டு கேட்டவனோட கதையை நான் முடிக்கிறேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். எள்ளுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. அடேங்கப்பா, வயிறு நல்லா ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெருசு. என்னடா போயிட்டா? சும்மா விளையாட்டு காட்டாதீங்க. நீங்க தானே சாப்பாடு வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போனீங்க. என்ன இது? என்ன சொல்ற? நான் எப்போ உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போறேன்? நீ சாஸ்கேவை பத்தி கவலையில இருக்கேன்னு தெரியும். ரொம்பன்றதுனால இங்க இருக்கிற நருட்டோவை மறந்துடவே என்ன? சரியா சொன்ன, ஆனா அதால பிரயோஜனம் இல்ல. இருக்கு. இதை எடுத்துட்டு போய் ஜோஜி முன்னாடி சாப்பிட்டா அவன் பயங்கரமா கோவப்படுவான்ல. இவ்ளோ மோசமானவனா? ஹே ஜோஜி, இப்ப பெட்டரா இருக்கியா? ஓ சூப்பர். ஒரு அழகான பொண்ணு எனக்காக சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்கா. இதை விட பெட்டரா என்ன இருக்க முடியும்? ஷிகா மாரு, இவ்ளோ நேரம் மயங்கின மாதிரி நடிச்சிருக்க. சாணவங்கிறதுனால பாவப்பட்டு விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஜூட்சுவை உனக்கு ஒழுங்கா பயன்படுத்த தெரியாம போனா நான் அகாடமிக்கு தான் அனுப்பி விடுவேன். ஒளிஞ்சிருக்கிற வெறியை இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டுவான்னு நினைக்கிறேன். ஏய், கோ ஷிகமாரு. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. பேப்பர்ல பென்சிலை வச்சு எழுதுறதுலாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலா தூங்குறதுக்கு தான் விருப்பப்படுவான். ஆமா, எக்ஸாம்லயும் தூங்கிட்டான். இருக்கா சென்சே, அப்ப அஞ்சாவது ஹுகாகே யாரு? இல்ல, அது உங்களுடைய ஃபேவரட் டீச்சரா கூட இருக்கலாம். நினைப்புதான் குழப்பம் எடுக்குது.